டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது அன்றைக்கு கொடியை முதலமைச்சர் தான் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நேரத்தில் உடனடியாக பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சுதந்திரம் தானே எது, குடியரசு தினம் எதுன்னே தெரியாத ஒரு தத்திய ஆள் தான் வந்து நம்மளை கடந்த 5 வருடமாக வந்து நம்மளை ஆட்சி பண்ணார். கேட்டால் எங்கள் கலைஞர் வந்து உங்களை கொடியேற்றிருப்போம், உங்கள் சிஎம்ஜி கொடியேற்றுறாரு, அதுவே எங்கள் கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லுவானுங்க. கடந்த 5 வருடமாக ஒரு தத்தியே உட்காந்து வந்து கொடியேற்ற முச்சில் வந்து இவர் ஏற்றுறதுல தப்பு இல்லை. அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இங்கே ஒரு சில பேர் சொல்லலாம், என்னங்க சுதந்திரம் கிடச்சி என்னங்க ஆயிடுச்சு அப்படி இப்படிங்க எல்லாம் நிறைய பேர் இங்கே பேசுகிறது காதுபட கேட்குது. ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், என்னதாங்க சுதந்திரம் கிடச்சாலும் நம்ம வாழ்க்கை அதை மாற மாட்டேங்குது, இதுக்கு சுதந்திரம் கிடைக்காம இருந்திருக்கலாமே அப்படிலாம் இங்கே ஒரு சில பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அதாவது முன்னாடி இருக்கிறவங்க எப்படி பாடுபட்டாங்கன்ட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு தெளிவு இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இப்போ வர்ற ஜென்சியும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. என்னென்னா ஸ்கூலில் அவங்க சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அந்த தியாகத்தை வந்து யாருமே நினைவு கூர்ந்த மாதிரி இங்கே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்களே இருக்கட்டுமே, அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு காதுபட தான் கேட்டுட்ருக்குறோம். நம்ம ரியலாக பார்க்காத வரைக்கும் அதோட கஷ்டங்களும் அதோட வலியும் வந்து நமக்கு இன்னும் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்போ கஷ்டப்பட்டவங்க எந்த வழியில் நமக்கு பெச்சத்து கொடுத்தாங்களோ அதை வந்து கொஞ்சமாவது நினைவு கூர்ந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, எனிவே எல்லாருக்குமே இணைய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோமா? அதாவது இன்றைக்கி வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி கொடியேற்றி வச்சதுதான் வச்சுட்டாரு. இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்குது, அதாவது ஃபயராக போயிட்டுருக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா அவர் கொடி ஏற்றி வச்சுட்டாராம். கொடி ஏற்றி வச்சோன்னா இந்த கொடி ஏற்றுறக்க நாங்கள் பெச்சு கொடுத்தது யாரும் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. அப்படி அவர் பெச்சு கொடுத்தனால தான் நீங்களே கொடி ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. சரிடா, அதுக்கு என்னடா இப்போ பெச்சு கொடுத்துட்டீங்க? அவர் பெச்சு கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை பேர் இங்கே முதலமைச்சர் வந்து கொடி ஏற்றி வச்சுருக்கிறாங்க? அப்போ அதெல்லாம் அப்போல்லாம் இந்த நானே எந்த ஆளுகளும் வாயை திறந்து பேசவே இல்லை. இப்போ இவர் ஏற்றுறாருன்னா ஏன் உங்களுக்கு பின்னாடிலாம் எரியுதுன்னு கேட்குறேன். அவர் தமிழ்நாடு முதலமைச்சர், அவர் ஏற்றுறாரு. உடனே நீங்கள் இப்போ ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் எங்கள் கலைஞர் வாங்கி கொடுத்தவர். ஏன்னா கொஞ்சம் விட்டா நீங்கள் சுதந்திரமே அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போயிருவீங்க போலையே. அவர் திங்கிறத நாங்கள் உழைச்சி திங்கிற சாப்பாடு கூட அவரால் தான் சொல்லிடுவீங்க போலையே. ஒரு ஆள் நான் ஸ்டேஜில் நாங்களாம் 100 அடி தள்ளி இருந்த ஆளுகள்லாம் இப்போ நாங்கள் சீட்டு கொடுத்து நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கோம், அவன் உட்காந்து பேசிக்கிட்டு இன்னும் உட்காந்து அந்த பழைய பஞ்சாங்கத்தை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல. 100 அடி தள்ளி இருக்கவனை அப்படின்னு சொல்கிறாரு, அவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவே தெரிய வேண்டாமா நீங்கள் இன்னும் கீழே தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு? ஏண்டா நீங்கள் உங்களோட அரசியலுக்கும் சுய லாபத்துக்காகவும் அப்பப்போ இந்த மக்கள்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறக்காக ட்ராமாக்காக நாங்கள் அதை பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இதை ஒடுக்கிட்டோம், இதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இதை நாங்கள் கொண்டு வந்தப்போ நீங்கள் படிச்சிங்க, ஐடியில் வேலை பார்த்துட்டு நீங்கள் விஜய் அவர்களை போஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்களே அதுவே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சுதந்திரத்தின் அன்றைக்கே சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் அவர் கொடி ஏற்றி வச்சுருக்காரு. எரியுதுன்னா என்ன பண்ணால் தண்ணி ஊற்றி அணைச்சிக்க, பின்னாடி தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு சத்தடாமல் பொத்திக்கிட்டு இரு, அடுத்த நாள் கதறு. அன்றைக்கே உட்காந்து நீ கதறான்னா எவ்வளோ ஒரு வன்மத்தில் இருக்கிறீங்க? ஏன்டா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? 2.5 வருஷம் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தன் ஒரு கட்சியில் ஆட்சி பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எரியுதா உங்களுக்கு? 75 வருஷம் கட்சி அத்தனை பேரும் சேர்ந்து மொத்துறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரியுதா? என்ன தாண்டா உங்களுக்கு புகைச்சல் எரிஞ்சிட்டு இருக்குது? இல்லைன்னா அந்த மக்கள்லாம் வந்து உங்களை எப்படி சொல்கிறது, இந்த காய் மூஞ்சில் துப்பின கதையாக உங்களுக்கு கொட்டுன்னு நங்குன்னு கொட்டி வச்சு திருந்தாத ஜென்மங்களை இன்னும் கதறிட்டு இருக்கீங்களே, அதனால் எரியுதா? இதெல்லாம் ஒரு கேள்வி, சரிங்களா? இப்போ நீங்கள் எரியிறவனுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டு, இன்னும் எரியுங்க, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து கதறுங்க, இன்னும் பின்னாடி எரிஞ்சுக்கிட்டு இந்த நீங்கள் உங்களுக்கு எரியிறதுல தண்ணி ஊற்றி அணைக்கணும்னா இன்னும் 234 தொகுதியில் டெபாசிட் வாங்க துப்பு இல்லாத அவன் நினச்சாலும், அதாவது மக்கள் நினச்சி எனக்கு அவங்கள ஓட்டு போடணும்னு நினச்சாலும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறவன் தான். அவன் ஜெயிக்கிறக்கே அவனும் கட்சி ஆரம்பிக்கல, அவனை கூப்பிட்டு வந்து பின்னாடி தண்ணியை மோந்து ஊற்ற சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் 2வதுக்கு வரும். என்னென்னா த்ரிஷா அவர்கள் இப்போது இந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து த்ரிஷா கொடியேற்றுறதுக்கு அதுக்காக த்ரிஷா வந்திருந்தாங்க. அதுலேயும் முதல் வரிசையில் வச்சுருக்காங்க. முதல் வரிசையில் வச்சோன்னா இங்கேருந்து இவர் சல்யூட் காட்டுறதும் அங்கேருந்து அவங்க சல்யூட் காட்டுறதும் இந்த கதையாக இருக்குது. இதுக்கு நான் எப்படிங்க முட்டு கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. இந்த இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா,
எனக்கு இது சரியாக படலை. எவ்வளவோ நான் வந்து முட்டு கொடுத்துருக்கேன். முட்டு மீன்ஸ் நான் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது வந்து நல்லதோ கெட்டதோ, நல்ல இதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, கெட்டதை நம்ம எடுத்து பேசியிருக்கோம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நல்லதை இங்கே சொல்ல தான் செஞ்சுருக்கிறோம். தேவையில்லாத பேசுகிறோன்னு பிடிச்சி அடிக்க தான் செஞ்சுருக்கோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு நான் மாறுபடவே இல்லை. சரிங்களா? தப்புன்னா தப்புன்னு இங்கே சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லி. இங்கே நான் மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு சில பேர் டிவிகேக்கு ஆதரவாக பேசுகிறவங்க. நான் டிவிகேக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்ல வரல. என்னன்னா உங்களுக்குலாம் வந்து டிவிகே எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல வரேன். பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல. அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு சில தப்புகள் செஞ்சு அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதாகவும் இருக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு சில பேர் விர்ச்சுவல் வாரிஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் டிவிக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நம்மளோட ஆல்ரெடி ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன், அவர் கூப்பிட்டுருந்தாலும் நான் வரலங்கன்னு சொல்லிட்டு விலகி போகிறது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கெலாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. டிவிக்கு சார்பிலேருந்து இது யாராவது ஐடியா கொடுக்குறாங்களா, இல்லைனா அவரே எடுக்கிற முடிவான்னு தெரில. இங்கே ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அவர் கொஞ்சம் எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த மாதிரி விஜய் சங்கீதா அவர்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது பார்த்திங்களான்னு சொல்லிட்டு பெருசாக வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க. நியூஸ் சேனல்லாம் போட்டு பயங்கரமாக போட்டு அவரை வச்சு இதை வச்சு செஞ்சு இவர் இதனால ஓட் பெர்சன்டேஜ் குறைச்சிடலான்னு பார்த்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது முடியாமல் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் மக்கள் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை அப்படின்னு நினச்சிட்டு த்ரிஷா அவர்களை வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இங்கே தெளிவாகிடுவாங்க. பட் நீங்கள் வந்து என்ன உங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியாமல் இங்கே பாதி பேர் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் இன்னும் லாஸ்ட்டாக எப்போவும் பார்த்ததுன்னு நினைக்கிறேன், திரும்ப கூட்டு வந்து இருக்கும்போதில் நல்லா போய்ட்டு இருந்த ஃபங்க்ஷனில் இதை கூட்டு வந்து கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிற கதையாக தான் எனக்கு இருக்குது. அதனால் இது தயவு செஞ்சு இதை தவிர்த்துருக்கலாம்னு சொல்லுது. அவர் கூப்பிட்டுருந்தாரு, இல்லைனா ஒரு சார்பில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் மாதிரி கொடுத்துருந்தாலும் இல்லைங்க நான் வரலைங்க, இந்த டைமில் நான் வந்தேன்னா சரியாக படாதுங்க, ஏற்கனவே இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக வெளியே போயிருக்கலாம். பட்டு நீங்கள் இப்படி வர்றதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலை. இதுக்கெல்லாம் வந்து நம்மளால் முட்டு கொடுக்க முடியாது. அது நீங்கள் என்ன எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, இதுக்கு நான் வந்து ஆதரவாகவும் இதுக்காகவும் இல்லை. அது எனக்கு சரியாக படலை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் சார்பில் கொடி ஏற்றுனாங்க. அப்படி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் வந்து அந்த இதை பேர் என்னது வந்தே மாதர பாடத்தை வந்து ஒழிக்கக்கூடாது, பாடலை வந்து ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் ஸ்டாப் பண்ணதாகவும், இல்லைங்க நாங்கள் அப்படிப்பா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைரல் ஆகிடுச்சு. வைரல் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அதுக்காக இல்லை, மல்லிகா கார்கே அவர் வந்து நின்றுட்டு இருந்தார், அவருக்காக சேர் போடுறதுக்காக நான் வந்து சேர் தான் எடுத்துகிட்டு சொன்ன கதையாக உட்காந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இதே அக்கா வந்து கொடியேற்ற முச்சுலாம் கொடி கீழே பார்த்து விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, எனக்கு எப்போது பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுதான் நினைக்கிறேன், இது 2020 21 சம்திங் அந்த டைமில் நடந்தது தான். இதே கொடியேற்ற முச்சில் கொடி கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக அந்த வீடியோ வேணால் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணி விட்றேன், விழுந்துருச்சு. இப்படி காங்கிரஸில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு தலைமை, அதாவது ராகுல் காந்தி அவர் நிற்கிறாரு, ஒரு நானும் ஜனகன பாடம் வச்சுலாம் பார்த்துருக்கிறேன், இந்த மாதிரி இப்போ வந்தே மாதம் பாடம் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் ஸ்டாண்டில் அப்படியே நிற்பாங்க, ஸ்டிப்பாக நிற்பாங்க. ஒரு கண்ணு கூட அசையாம மாதிரி உட்காந்துட்டு அந்த பாட்டை படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தேசிய கீதத்தை படிப்போம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்னா இப்படி இருந்தால் அப்போ யாருங்க என்னங்க இது காங்கிரஸும் ஜோக்கராக மாறிட்டு இருக்கிறீங்க. கடைசியாக ஒன்றே சொல்ல வரோம், இந்த சுதந்திர தினத்துக்கு எதை மாற்றலான்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு சில பேர் கதறாங்க, அந்த கதறல் சத்தம் நல்லாவே கேட்குது. பட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் தற்கொலைகள், முட்டாள்கள். அந்த ஓட்டு போட்டவன் வந்து சாபம் விட்றது, செத்து போடான்னு சொல்லிட்டு சாபம் விட்றது, இப்படிலாம் உட்காந்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ எனக்கு உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு சாபம் விடுறது, கொச்சையாக பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது, ஒரு இவ்வளோ பேர் இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, டிஎம்கேக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, டிவி இவ்வளோ பண்ணும், 40% உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா 60% உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்கிறீங்கல்ல. 40% மக்களும் மக்கள் தானே, அவன் தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கிறான். அப்போ இதில் யார் மெஜாரிட்டி அவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க? ஒன்றுமே எனக்கு புரியலைங்க. அவங்க மக்கள் இங்கே ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கொடியேற்றுறதை வச்சு உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதில் வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எப்படின்னு தெரியல. இதுலேயே வேறு இந்த சாட்டே வந்துடுவான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு வீடியோ இறக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துருக்கிறோம், அதில் எனக்கு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் கேவலமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஒருத்தர் மேலே வன்மம் இருக்கலாம், அது ஒரு அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு மேலேயும் நீங்கள் வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது விஷமாக மாறும். யாருக்கு நினைக்கிறீங்களா? உங்களுக்கே விஷமாக மாறி அதை நம்மளை அடியோடு அழிக்க பார்க்கும். அதனால் தெளிவாக புரிஞ்சு வன்மத்தை கொட்டுங்க, ஓரளவுக்கு பொறுமையாக கொட்டுங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு வன்மமே தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
தவறுகளை சுட்டி காட்டினாலே போதும். பட் நீங்கள் இப்படி தான் வன்மத்தை கொட்டிட்டு இருந்தீங்கன்னா அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க நேரிடும். அதுக்கப்புறம் ஊறிடுவோம், அதிலே ஊறினதுக்கப்புறம் நம்மளை அழிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இந்த சுதந்திர தினத்தப்போ இந்த வன்மத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு கரெக்டானதை பேசுங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்க சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.